அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு வாழ்த்துக்களோடு இன்று ஒரு அற்புதமான தொகுப்பை எடுக்க வந்திருக்கிறோம். அதாவது ஓமை, அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஓமை மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட 2 விதமான ஒரு அலர்ஜியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னுடைய வகுப்புல எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகளுக்கு தான் அரசரான அருகம்பிள்ளை வணங்கி, அகஸ்தியர் மாமுனிவரை வணங்கி, சித்தர்களை வணங்கி, இந்த பூமி தாயை வணங்கி, இந்த பூமி தாய் நம்ம கொடுத்த அற்புதமான இயற்கைகளை எல்லாம் வணங்கி நாம் இந்த தொகுப்பை ஆரம்பிப்போம். சார், மூலிகளுக்கெல்லாம் அரசன் அருகம்பிள்ளை வணங்குறீங்களே, அப்ப மூலிகளுக்கெல்லாம் அரசு யாரு அப்படின்னு இன்னும் வந்து யாருமே கேட்கல. அதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலிகைகளுக்கெல்லாம் அரசன் அருகம்பிள்ளைங்கும் போது மூலிகைகளுக்கெல்லாம் அரசி நம்ம வேப்பலை குழந்தைதாங்க. இங்க பாருங்க, நம்ம வேப்பலை குழந்தை தான். எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது வேப்பலை கொழுந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா அது மூலிகைகள்லாம் அரசி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அற்புதமானது ஒரு மூலிகை. இது மூலிகை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதுங்களா? அத்தி இலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதை நான் பத்தி சொல்றேன். அதாவது அகத்தி குரூப்போட சேர்ந்தது இந்த மூலிகை. அடுத்து பாத்தீங்கன்னா இது குப்பைமேனி. இதுவும் ஒரு அற்புதமானது ஒரு மூலிகைகளுக்கு சிறந்த ஒரு மகத்துவம் உள்ளது. இந்த மூலிகை, இந்த குப்பைமேனின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த குப்பைமேனி பல விதங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அற்புதமானது ஒரு இது சீமை அகத்தி. அகத்தின் வகையில சீமை அகத்தி. இது குப்பைமேனி, புரியுதுங்களா? இந்த குப்பைமேனியினுடைய மகத்துவம் எல்லையில்லாதது, அவ்வளோ சக்தி உள்ளது குப்பைமேனி. அப்புறம் இது வந்து கடுகெண்ணெய். இது எப்பவுமே தெரியும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய கரப்பான் தைலன்னு சொல்லக்கூடிய தைலம். அப்புறம் வெப்பாலை தைலன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இந்த நோய்களுக்கான ஒரு இயற்கையான சித்த மருத்துவ மூலிகைகளை ஒவ்வாமையிலிருந்தும் அலர்ஜியிலிருந்தும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைகளை உங்களுக்கு இன்னைக்கு நான் வளர்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த அலர்ஜினா என்ன, அதாவது அலர்ஜி ஒவ்வாமைனா என்ன, அப்புறம் சொறி சிரங்குனா என்ன, ஸ்கோபியாசிஸ் என்று சொல்லக்கூடிய சொறி சிரங்குனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல வந்து நுரையீரலை பத்தி பார்த்துருவோம். அப்புறம் தோல் சம்பந்தப்பட்டதை அடுத்து எடுத்துக்குவோம், புரியுதுங்களா? முதல் நுரையீரலை பத்தி நம்ம பார்த்துருவோம். அந்த நுரையீரல் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பாத்தீங்களா, இதுதான் நுரையீரல். நல்லா பாருங்க, இது நுரையீரல். இந்த நுரையீரல் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கை போல இப்படி இருக்கும். 2 கை போலதான் நுரையீரல் இருக்கும். நம்ம கையில எத்தனை நரம்புகள் ஓடுதோ அத்தனை நரம்புகளும் இந்த நுரையீரலுக்கு இயக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னி 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 கட்டி அது கூடு கட்டி இருக்குதோ, அந்த சிலந்தி வலை போல நம்மளது நுரையீரலும் வலையாக பின்னப்பட்டிருக்கும். அப்படி பின்னப்பட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பகுதி தான் நம்மளது நுரையீரல். இந்த நுரையீரலினுடைய சக்தி தான் இதயம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது தூய்மையான காற்றை உள்ளிழுக்கும் போதும் அது சுத்திகரிக்கப்பட்டு இதயத்துக்கு திரும்ப நல்ல ரத்தத்தை கொடுக்குது. திரும்ப அது சுத்திகரிக்கப்பட்டு கெட்ட ரத்தம் வரும்போது சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ரத்தம் போகுது. இப்படிதான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு நிமிடத்துக்கு 72 முறை, நமக்கே தெரியாது 72 முறை அது தன்னுடைய வேலையை ஏற்றிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன மிஷினுமே கிடையாது. அது ஒரு அற்புதமான சக்தின்னு சொல்லுவாங்க. அதான் பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஒரு சக்தி. இப்ப நம்ம மோட்டருக்கு தண்ணி வச்சு எடுக்கிறோம், இல்லைன்னா மோட்டருக்கு தண்ணி வராது. அதே மாதிரி ஒரு மோட்டர்ல ஒரு வண்டி எடுத்தோம்னா அதுக்கு மோட்டார் தான் வண்டி ஓடும். ஆனா இந்த இதயத்துக்கு எந்த மோட்டாருமே இல்லை. என்னைக்கு தாயினுடைய கருவறையில அது ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையில இருந்து நம்ம முக்தி நிலை பெறுகிற வரலையும் அது ஓடிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஓய்வுன்னு தேவைப்படும் போது தானே எடுத்துட்டு முக்தி நிலை பெற்றோம், அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட மோட்டர் இந்த மோட்டர். இந்த மோட்டர் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமான மோட்டார் இந்த இதய மோட்டார். அப்படியாப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த நுரையீரலை இயக்கி அந்த இதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் இந்த நுரையீரலினுடைய ஒரு சக்தி. அப்புறம் தோல். இது தோல். இந்த தோல் பாத்தீங்கன்னா, இந்த தோல் மேல பாத்தீங்கன்னா சதப்பகுதி இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா நரம்புகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதுல இருந்தா ரோமங்கள் வரும். அதாவது வேர்வை துளிகள், ஒரு துளை துவாரங்கள் வரும். அதுல இருந்து ரோமங்கள் முளைச்சு வரும். கால்,
தலைப்பகுதி எல்லா பக்கமும். இப்படிதான் நம்ம தோல் வந்து ரோமங்களினாலும் அந்த வேர்வை துளிகளினாலும் அந்த ரோமத்தின் சதை உள்ளிருக்கக்கூடிய நரம்புகளினால் இரத்த ஓட்டங்களினால் தான் அது வளர்ந்து வருகிறது. இப்ப ரெண்டுக்குமே விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்ப இந்த ஒவ்வாமைங்கிறது எப்படி சார் வருது, அலர்ஜி எப்படி வருது அப்படின்னா, அலர்ஜி நம்ம கிட்ட பல விதங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை மட்டும்தான் இப்ப நான் பதிய வைக்கிறேன். அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி மட்டும். அந்த அலர்ஜி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது, ஜனனமாகும் போது அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய அந்த பனி நீர்னு சொல்லக்கூடிய நீர், அதை சப்போஸ் தவறான முறையில் அது அருந்தி விட்டால் அது அலர்ஜி ஆகும். அது குழந்தை காப்பாற்றுறது கூட கஷ்டம். அதனாலதான் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த குழந்தையினுடைய மகப்பேறு மருத்துவர்கள் அந்த தண்ணியினுடைய சக்தியெல்லாம் எடுத்துட்டு குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வருவாங்க. அப்படிதான் இப்பதான் நவீனமா வந்துருச்சு. இதெல்லாம் பெரிய ஆபத்துகள்ல வருதுன்னு சிசேரியன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எந்த காலத்திலையும் பிரச்சனை இல்லைதான். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அப்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கு அந்த நீர் பருகும் போது அலர்ஜி வரும். முதல்ல பாத்தீங்களா, தாயின் வயிற்றில இருக்கும் போதும் இந்த தாய் தன்னுடைய கவனக்குறைவினால், அதாவது வீசிங் சவுண்ட், அதாவது பிரீத்திங், ஒரு ஒட்டடை அடிக்கிறது, அல்லது சிக்கன் சாப்பிட்றது, இல்லைன்னா ஏசியில இருக்கிறது, ஏசி கார்ல போறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த தாய்க்கு மூச்சுத்திணறல், ஒவ்வாமை, அலர்ஜி வரும்போது, ஆடைகளினால் இதெல்லாம் வரும்போது வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். அது ஜெனட்டிக்கா வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நிறைய கேஸ் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க அம்மாவுக்கு வீசிங் சவுண்ட் இருக்கும், அந்த குழந்தைக்கு வீசிங் சவுண்ட் இருக்கு. அது ஜெனட்டிக்கா வர்றது. வீசிங் சவுண்ட்னா அது ஆஸ்மான்னு சொல்ல முடியாது. பிரீத்திங், அதாவது அந்த நுரையீரலுடைய தன்மை வந்து விரிவுபடுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. அப்படிதான். அதனாலதான் இந்த நுரையீரலை விரிவுபடுத்தணுங்கிற சக்தி வேணுங்கிறதுனாலதான் இந்த குழந்தை ஜனனமான உடனே குழந்தைய மேல பிடிச்சிட்டு முதுகுல தட்டுவாங்க. அப்ப அந்த குழந்தை கத்தோன்னு நுரையீரல் அப்படியே விரிவுத்தன்மை ஏற்படுத்தும். நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தையோ கத்துதே அப்படின்னு எடுத்தோன்னே அது நம்ம கத்துறதை நிப்பாட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் கத்துனாதான் நுரையீரல் விரிவுத்தன்மை. ஏன்னா அதுக்கு பயிற்சியே அந்த கத்துறது மட்டும்தான். அப்ப அந்த கத்துற பயிற்சியினாலே நுரையீரல் விரிவுத்தன்மை ஏற்படும். இப்போ நாள் ஆக ஆக இரவுல குழந்தைகள் கத்தும், பகல்ல குழந்தைகள் கத்தும். ஒரு 5 நிமிடம் கத்த சொல்லி விடுங்க, தப்பே கிடையாது. ஒரு 2 நிமிடம் கத்துட்டோம். கத்தும் போது என்ன ஆகும், நுரையீரல் விரிவுத்தன்மை ஏற்படும். அப்ப காத்து கொள்ளளவு கூடப்படும். அப்ப அந்த அலர்ஜி வராது. இப்படிதான் அந்த குழந்தைகள் நம்ம ஓமையில இருந்து காப்பாற்றணும். இப்ப ஒரு சில குழந்தைகளுக்கு ஏசி ரூம்ல படுக்க வச்சிருப்பாங்க, அதுல இருந்து அலர்ஜி வந்து மூச்சுத்திணறல் வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது தேவையில்லாத பழங்கள் சாப்பிடும் போது பிரிட்ஜில் வச்சிருந்து கொடுப்பாங்க. இப்ப 2 நாள் திராட்சை பழத்தை பிரிட்ஜில் வச்சிருந்து தெரியாம இது ஒண்ணும் பண்ணாதுன்னு கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொடுப்பாங்க. ஆனா அது ரியாக்ஷன் வரும். பிரிட்ஜில் வச்சிருக்க இந்த பழங்களும் ரியாக்ஷன் வரும். இப்படிதான் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இதே போலதான். ஆனா பெரியவங்களை மட்டும் குழந்தைகள் பெரியவங்கன்னு நினைக்க கூடாது. அலர்ஜிங்கிறது 2 பேர்த்துக்குமே வரும். அப்ப பெரியவங்களா அழுவணுமா சார்? அவங்க அழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறாங்க, பிராணாயாம பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தன்னை அறியாமலே ஒரு சில உணவுகள் இது ஒத்துக்கலைன்னா ஒதுக்கிடுறாங்க. ஒரு சில காற்றோட்டமான இடத்துல, சுகாதாரமான காற்றோட்ட இடத்துல வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் அவங்க அந்த அலர்ஜியை, அந்த ஒவ்வாமையை குணப்படுத்துறாங்க. இப்படிதான் நம்ம அதை குணப்படுத்தி ஆகணும். சரி, இந்த மாதிரி அலர்ஜி வந்து ஆஸ்மா மாதிரி மூச்சு வாங்கினா அவங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து வருமானா 90% அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராது. எத்தனையோ பேர் பிரீத்திங் இருக்கிறவங்களாம் இன்னமும் இருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு வலி ஏற்படுத்தும், அவங்க உடல்ல உபாதைகள் ஏற்படுத்தும். ஆனா இதயத்துக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாது. ஆனா ஒரு 100 பேர்த்துல 10 பேர்த்துக்கு இதயத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 90% இந்த நுரையீரலால் பாதிப்பு வராது. ஆனா அவங்க என்ன பண்ணணும், இந்த நுரையீரலை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகள்
உணவுகளை அவங்க தன்னுடைய என்ன உணவு ஒத்துக்கலையோ அதை ஒதுக்கிடணும். ஒரு சில பேர்த்துக்கு காட்டன் துணி கூட ஒத்துக்காது, பஞ்சு தலைவாணி ஒத்துக்காது, ஒட்டடை அடிக்கிறாங்க அது ஒத்துக்காது, கார்ல போயிட்டு இருக்க புகை ஒத்துக்காது. அப்ப எதுன்னு அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாஸ்க் போட்டுக்கலாம். இல்லாட்டினா அவங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்துக்கலாம். இதுல 90% வந்து கூலிங் வாட்டர்ல வருது, அதாவது ஐஸ் வாட்டர்ல வரும், சாக்லேட்ல கூட வரும். நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ல கூட அலர்ஜி வரும். அப்புறம் ஷாம்பு குளிக்கிறாங்க பாருங்க, ஷாம்பு அதுல இருக்க கெமிக்கல்ல கூட இந்த அலர்ஜி வரும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அலர்ஜிகள். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். பெரிய பெரிய மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு உடனே பேசுறது கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இதை போய் போட்டுட்டு போமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உனக்கு என்ன காரணத்தினால வருது, ஏன் வருது, எப்பெல்லாம் வருது, தூங்கும் போது வருதா, அது நடக்கும் போது வருதா, படியேறும் போது வருதா, இது மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்டீங்கன்னு அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கொஞ்சம் நேரம் கேட்டீங்கன்னா அப்ப எதனால வருதுங்கிறத நம்ம உணர்ந்து இதை நீங்க ஒதுக்கிக்குமா அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த நுரையீரலினுடைய ஒரு அலர்ஜி ஒவ்வாமைய நம்ம குணப்படுத்த முடியும். இதற்கு தேவையான மருந்துகள், பயிற்சிகள் அதிகமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா, ரொம்ப இருமலா இருக்கு, சளி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அலர்ஜி மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே வேணாம். கொஞ்சோண்டு அரிசி எடுத்துக்குங்க, புழுங்கல் அரிசி, ஒரு 10 மிளகு எடுத்துக்குங்க. அந்த 10 மிளகு எடுத்துட்டு தன்னுடைய கடவா பகுதியில வச்சுட்டு வாயை மெதுவா மென்னு அந்த உமிழ்நீரை மட்டும் நீங்க இறக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒவ்வாமைங்கிறது அப்படியே போயிடும். அந்த ஒவ்வாமையினால் வரக்கூடிய அலர்ஜி இருமல் வராது. அருமையான மருந்து, நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய மருந்து. கொஞ்சோண்டு அரிசி, புழுங்கல் அரிசி, ஒரு 5 மிளகு இல்லைன்னா 10 மிளகு. எதுக்கு அரிசி எடுத்துக்கிறோம்னா மிளகு காட்டமா இருக்கும், அரிசியினுடைய தன்மை கொஞ்சம் காட்டத்தை குறைக்கும். அப்ப அது மென்னு ஆனா டபக்குன்னு மென்னு முழுங்கிடக்கூடாது. அந்த மென்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாரை நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளோட நுரையீரலுக்கு போகும்போது அந்த காற்றோட்டம் விரிவுத்தன்மை ஏற்படுத்தும் மிளகினுடைய ஒரு அற்புதமான சக்தி, அந்த அரிசியினுடைய சக்தி ரெண்டுமே சேரும்போது உடனே ஒரு டம்ளர் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டோம்னா நைட்ல எத்தனை பெரிய இருமல் வந்தாலும் எவ்வளவு பெரிய மூச்சு திணறல் வந்தாலும் அது உடனடியாக நிற்கும். அந்த காலத்துல எல்லாம் ஆவி பிடிப்பாங்க, அது மூச்சு திணறலுக்கு ஆடாதொடைய போட்டு சுத்தியில ஒரு பாய் கட்டிக்கிட்டு ஆவி பிடிப்பாங்க. இப்பெல்லாம் வந்து மாஸ்க் இது வச்சிடறாங்க, நெபுலைசர். அது ஒரு அற்புதமான செயல்பாட்டுக்கு நவீனத்துல வந்துருச்சு. நெபுலைசர்ல இப்படி மூக்கு கடியில வச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிரீத்திங் உடனே கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் நெபுலைசர்ல அடிக்கிற டைப் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா தொந்தரவு பண்றவங்க எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம உடனடியாக அதை குணப்படுத்தினா அப்புறம் நம்மளுக்கு உபாதைகள் இல்லாம இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம பயிற்சி தொடர்ந்து எடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக குணமாகும். இதற்கு சின்ன பிள்ளைங்களாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் பலூன் வந்து ஏதோ விளையாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா பலூன் இங்க பாருங்க இருக்கு, பலூன். இந்த பலூன் ஏதோ விளையாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. கிடையாது. இந்த பலூன் போது அற்புதமான சக்தி உண்டு. இது என்ன பண்ண தெரியுங்களா, குழந்தைங்க அப்படியே அந்த பலூனை எடுத்து இப்படி ஊதி ஊதி பார்க்கும், அது பம்பாகும். எப்படி பம்பாகுதோ அப்படிதான் நம்ம இதயமும் காத்து உள்ள போகும்போது பம்ப் ஆகும். அப்ப இந்த மூச்சு காத்து இந்த பலூன்ல ஊதி 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 எடுக்கும் போது அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த குழந்தைகளுக்கு காற்று விரிவுத்தன்மை, நுரையீரல் விரிவுத்தன்மை ஏற்படுத்தும். அதுக்குதான் இந்த பலூன் ஊத சொன்னாங்க. அப்பயே சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா பலூன் ஊதுது என்னன்னு நம்ம நினைக்கிறோம், அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அப்ப அந்த பலூன் ஊதுறதுல அந்த காற்றோட்டத்தினுடைய விரிவுத்தன்மை ஏற்படுத்தும், அது உண்மையும் கூட. இதை பெரியவங்களும் ஊதலாம், தப்பு கிடையாது. எனக்கு மூச்சு திணறல் வருது சார், நான் ஊதலாமா? கண்டிப்பா பலூன் ஊதலாம். பலூன் ஊதுனீங்கன்னா அந்த நுரையீரல்ல அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான அந்த ஜவ்வுல பாதிக்கக்கூடிய நீர்கள், அதான் அந்த சளின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்கள் வந்து என்ன பண்ணும், விரிய 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 உங்களுக்கு வெளியில வந்துடும். அப்ப மூச்சு விட ஃப்ரீயா இருக்கும். அப்ப கொஞ்ச நாள் இந்த மாதிரி பலூன் ஊதிக்கிட்டே இருந்தோம்னா தேவையான விரிவுத்தன்மை ஏற்படுத்திச்சுன்னா அந்த சளி உள்ள பிடிக்காது, அலர்ஜி வராது, ஒவ்வாமையும் வராது.
நுரையீரல் இப்படிதான் நம்ம காப்பாற்றணும். அதுக்கு தேவையான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வேற ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட்ல கொண்டாந்து விட்டுரும், பாதிப்புல கொண்டாந்து விட்டுரும். அப்பயும் குணம் தெரியும், ஆனா பின்னாடி ஏதாச்சும் ஒரு பாதிப்புல கொண்டாந்து விட்டுரும். அதுக்குதான் இயற்கையான முறையில நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நான் சொன்ன அந்த மிளகும் அந்த அரிசியும் அற்புதமான மருந்து. அதை விட இன்னொன்னு, மிளகு பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகப்பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு பொடி எடுத்துங்க, அதுல ஓமப்பொடி எடுத்துங்க. இது மாதிரி பொடிகளா கொஞ்சம் போட்டு ஆடாதோட பொடியும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் பனக்கல்கண்டு தேவையான அளவு, இல்லைன்னா நம்ம பனவெல்லம் தேவையான அளவு போட்டு நல்லா காய வச்சு நல்லா வடிகட்டி காலையில ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் குடிங்களேன், அப்படி கேட்கும். அது அற்புதமா நுரையீரலை அந்த ரிலீஃப் பண்ணக்கூடிய சக்தி இந்த மூலிகைகளுக்கெல்லாம் உண்டு. நான் சொன்ன மூலிகைகளுக்கு உண்டு. இதை விட இன்னொரு அற்புதமான மூலிகை, இன்னைக்கு அதை நான் எடுத்துட்டு வர முடியல. அதாவது தூது வேலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும். எப்படி ஒரு பெரிய விதை உள்ளது நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா கொடுக்குதோ, அது போல முள்ளு உள்ள மூலிகைகள் இருக்கு பாத்தீங்களா, அது மருத்துவ குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு உண்மையானதான். அதுக்குன்னு கருவேல முள்ள மருத்துவ குணம், அது அது தனிப்பட்ட முறையில நம்ம நாட்டுல விளையாத ஒரு கருவேலை. அது எங்கேயோ கிடந்த விதையை கொண்டு இங்க போட்டு உருவாக்கிட்டு அது பல காடுகள்ல விளைஞ்சு கிடக்கு. அது எந்த மருந்துக்கும் உபயோகப்படாது, அது தீக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அப்படியாப்பட்ட மூலிகை அது நம்ம நாட்டுல கொண்டாந்து அதை உற்பத்தி பண்ணி விட்டு போயிட்டாங்க, எங்கேயோ எப்படியோ அது இன்னைக்கு விதையா விளைச்சு மதிச்சு கிடக்குது. வேற மூலிகை சம்பந்தப்பட்ட மூலிகைகள்ல அதாவது முள்ளுகள் இருக்கும்போது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இப்ப இந்த தூது வேலையில முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு அந்த தூது வேலையை எடுத்து அது தோசைக்கல்ல நம்ம தோசையில ஊத்தி நல்லா போட்டு நல்லா அப்படியே நம்மளுடைய ஏதாவது ஒரு தேன் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கசப்பு தெரியாம அந்த தோசையில, அதாவது கோதுமை தோசையிலையும் அந்த தூது வேலையிலேயே போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஆயிலுக்கும் சளிங்கிறதே வராது, அலர்ஜியே வராது. தூது வேலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. தூது வேலையினுடைய மகத்துவம் எல்லை இல்லாதது. ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும், இந்த காற்றோட்ட வசதியை நல்லா நமக்கு தேவையானதை கொடுக்கும். அது இன்னும் சொல்ல போனா சும்மா அதை எல்லாத்தையும் பிச்சு கொஞ்சோண்டு நல்ல நெய் போட்டு லேசா வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுமறுப்பு கொடுத்துக்கும். அது அப்படியே நெய்யோட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா துவையல், தூது வேலை லேகியம் இருக்கு, தூது வேலை துவையல் அரிச்சு சாப்பிடலாம். தூது வேலை நுரையீரலுக்கு ஒவ்வாமைக்கு அற்புதமானது ஒரு மூலிகை தூது வேலை. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை தூது வேலை தான். அப்புறம் துளசி, துளசியும் ஒரு தூது வேலை மாதிரிதான். அது ஆன்மீகத்தினுடைய நிழலில் உள்ளது. வீட்டுல வளர்க்கும் போது அந்த காற்று பட்டாலே நமக்கு சுவாசம் நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல முட்டம் வச்சு அதுல தூது வேலை துளசியை வச்சு வளர்த்துருக்காங்க. வீட்டுல எல்லாம் தூது வேலை வளர்க்கலாமா சார்? வளர்க்கணும், வீட்டுலதான் முக்கியமா வளர்க்கணும் தூது வேலை. ஏன்னா அந்த காற்று பட்டாலே அலர்ஜி நமக்கு போயிடும். தூது வேலைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அதே மாதிரிதான் துளசி. துளசி நம்ம வீட்டு முட்டத்துல வச்சு துளசி மாடன் வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் எங்க துளசி கிடையாது, எல்லாம் தான் அப்பார்ட்மெண்ட் ஆயிட்டோம், துளசிங்கிறதுக்கே வேலை கிடையாது. ஆனா கடையில துளசி பொடி கிடைக்கும், துளசி தைலம் கிடைக்கும், துளசியினுடைய இலை கிடைக்கும். எல்லாம் வாங்கிட்டு அதையும் இதே மாதிரிதான் நம்ம தோசையில போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா சளி ரொம்ப ரொம்ப கேட்கும். துளசிக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதையும் நான் சொன்னது போல நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தூது வேலை, துளசி, ஆடாதொடை, இந்த மிளகு அல்லது வால்மிளகு, இந்த ஜீரகம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி ஒரு டீ மாதிரி வடிகட்டி அதுல கொஞ்சோண்டு அந்த காரம் தெரியாம பனவெல்லம் கொஞ்சம் கலந்து குடிங்களேன். குழந்தைகளுக்கெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். ஒரு 2 வயசு 3 வயசுக்கு மேல குழந்தைங்க குடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டீ மாதிரி கொடுக்கலாம். கடையிலேயே இந்த மூலிகையெல்லாம் கலந்த டீ விற்கிது. அங்க மூலிகை டீ கொடுங்கன்னு சொன்னாவே கொடுப்பாங்க. நாங்களே தயார் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் மூலிகை டீ. அவ்வளவு அற்புதமான மூலிகை டீ. இதெல்லாம் போய் எப்படி சார் குணப்படுத்தும்? வயிற்றுக்கும் நுரையீரலுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதாவது இது வயிற்றுல போய் ஜீரண மண்டலம் ஆகி எப்படி ஒரு மாத்திரை தன்னுடைய வயிற்று ஜீரணமாய் எந்த சுரப்பி பாதிக்கப்பட்டதோ அது இயக்க வைக்கிறதோ, அது போல
இது போய் இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய தாக்கமான செல்களை தூண்ட செய்யப்பட்டு அந்த செல்களினால் உள்ளிருக்கக்கூடிய சளி, அலர்ஜி, மூக்கடப்பு, சைனஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த செல்கள் தான் நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய செல்கள் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள். எப்படி அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? அந்த நுரையீரலுடைய அலர்ஜி எதெல்லாம் வருது பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முறையா கடைப்பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஒவ்வாமை அலர்ஜியிலிருந்தும் ஆஸ்மாவிலிருந்தும் நிச்சயமாக மனமடையலாம். இது ஆஸ்மா, இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு அலர்ஜி தான். நம்ம உணவு கட்டுப்பாடுலையும் நான் சொன்னது போல சாக்லேட் குழந்தைகளுக்கு கொடுக்காமையும், குழந்தைகளுக்கு நிறைய விதத்துல கூட அலர்ஜி வரும். ஒரு குழந்தைங்க ப்ராமிஸ் போட்டிருப்பாங்க, அவங்க நீர் விட்டிருப்பாங்க, அதனால கூட சளி பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வேர்வை அதிகமா வேர்த்துட்டே இருக்கும், அந்த வேர்வைனால கூட அந்த குழந்தைகளுக்கு அலர்ஜி வரும். பெரியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சலல உடம்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க, சலல உடம்பு, அந்த சலல உடம்புக்காரங்களுக்கு கூட அந்த அலர்ஜி வரும். புரியுதுங்களா? இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏத்துக்கிட்டே இருக்கும், உடல் பருமனா இருக்கவங்களுக்கு ஏத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜியை நம்ம நீக்கணும். அதே போல மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும். பிராணாயாம பயிற்சி, நம்ம கை பயிற்சி, அல்லது வாயை மூடிக்கிட்டு அப்படிங்கிற பயிற்சி, அப்புறம் அப்படின்னு வெளியில எடுத்துக்கக்கூடிய பயிற்சி, இந்த மாதிரிலாம் ஒரு சில பயிற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு இது ஒவ்வாமை மாறிக்கும். இது எப்படி இயற்கையால எப்படி சார் வருது? பனி பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, வயல்வெளி எல்லாம் ஒரு படர்ந்து இருக்கும். அந்த படர்ந்த மாதிரிதான் நம்ம நுரையீரல்ல படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சளி, அலர்ஜி. அந்த பனி நமக்கு அலர்ஜி வரும். முன்பனி, பின்பனி. இப்ப பின்பனி காலம், இதெல்லாம் விஷப்பனின்னு சொல்லுவோம். நிறைய பேத்துக்கு இப்ப சளி பிடிச்சுக்கும், அந்த விடிய கிளம்புற வரக்கூடிய பனி. அந்த பனியினாலையும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை விட வெயில்னாலையும் பிடிக்கும். அந்த வெப்ப கதிர்வீச்சுகள், அந்த அதாவது கதிர்வீச்சுகளினாலும் ஒவ்வொரு சில பேர்த்துக்கு வேர்வைகள் அதிகமாகும் போது அப்பையும் அந்த பிரத்திங் ட்ரபிள் வரும். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதனால வருது, அடிப்படை என்ன தத்துவம், இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஒவ்வாமையிலிருந்து நம்ம விடுபடலாம். விடுபட்டு விட்டோம், ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கருத்துக்களை நான் பதிய வச்சிருக்கோம். விடுபட்டுட்டோம், அது ஒரு நோய் கிடையாது. குழந்தைங்களை பலூன் ஊத சொல்லுங்க, குழந்தைகள் எல்லாம் ஓட சொல்லுங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. அதுவும் 6 மாசம் 3 மாசம் குழந்தை கத்துறாங்களா, கத்த சொல்லி விடுங்க, தப்பு கிடையாது. கத்துட்டும் குழந்தைங்க விரியும், நுரையீரல் விரியத்தன்மை ஏற்படுத்தும். ஒரு 2 நிமிஷம் கத்துட்டோம், இப்படிதான். ஆனா குழந்தைகள் கத்துறது 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு இயற்கையா பசிக்கு கத்தும், இல்லைன்னா ஏதாச்சும் கடிச்சுட்டா கத்தும். அப்ப அதிக நேரம் கத்திக்கிட்டே இருக்குன்னா அப்ப ஏதோ கடிச்சிருக்கணும். எறும்பு கடிச்சிருக்கலாம், பூச்சி கடிச்சிருக்கலாம், அல்லது அந்த இடத்துல ஏதாச்சும் தீய வஸ்துகள் இருந்து கடிச்சிருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல அழுதுகிட்டே இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். பசி கொடுத்து பார்ப்போம், இல்லையா அப்ப ஏதோ வேற ஒண்ணும் என்னன்னு தோலெல்லாம் தடவி ஆராய்ச்சி பண்ணணும். குழந்தைகள் சொல்ல தெரியாது, அதுங்களுக்கு கை கால் ஆட்டுறதே ஒரு அற்புதமான பயிற்சி தான், அதே ஒரு எக்ஸசைஸ் தான். எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே மல்லாக்கா படுக்காது, ஒரு கிணிச்சு கையை வச்சுட்டு இப்படித்தான் படுத்து, அது ஒரு பயிற்சி தான். அது தானே எடுத்துக்குதுங்க, நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதான் இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். அப்ப நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரலையும் நமக்கு எது அலர்ஜி ஒவ்வொன்றுன்னு தோணுதோ அது எல்லாமே நம்ம நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளை நாடாது. ஆனா குறிப்பா சொல்றேன், நிறைய பேர்த்தை நானும் பார்த்துட்டேன், இந்த சிக்கன் அதாவது பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி வருது. அது பெண்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பா அது ரியாக்ஷன் வருது. அது உண்மையா நான் கண்டுபிடிச்சது. அதனால தயவு செய்து பிராய்லர் கோழி அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தொல்லையில இருந்தும் நம்ம மீண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அப்புறம் இப்ப இந்த அற்புதமான நுரையீரல் ஓமை பத்தி பார்த்துட்டோம். இப்ப தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வந்துடும். புரியுதுங்களா? தோல் சம்பந்தப்பட்ட நோய் எப்படி சார் வருது?
இது பனிக்காலம் வெயில் காலம் இப்படிதான். அது போலதான் அதுவும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்குது, இது ஆரோக்கியமா இருக்கும். இன்னொரு குழந்தை கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு அரிப்புகள் இருக்கும். அந்த குழந்தைகள் மூலமாகவும் இந்த குழந்தைக்கு வரும். நம்ம அதை போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த குழந்தைக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஹலோ, பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைகளையும் நம்ம பேணி காக்கணும். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்க மண்ணுல கையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கும், மண்ணுல கையை வச்சுட்டு விளையாடும். அப்ப மண்ணுல கையை வச்சுட்டு விளையாடும் போது அதுங்களுக்கும் அந்த கையில வந்து இந்த ஸ்கோபியாசிஸ் சொல்லக்கூடிய சொறி சிரங்கள் வரும். மண்ணுல கையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க குழந்தைகளுக்கும், புரியுதுங்களா? ஸ்கோபியாசிஸ் சொல்லக்கூடிய அந்த சொறி சிரங்கள் வரும். அப்புறம் ஆடையினாலையும் வரும் அரிப்பு. ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி, ஓமை ஒத்துக்காது. அந்த ஆடையினால் அழுக்கு 2 நாளைக்கு துவைக்காமே போட்டிருக்கோம், அந்த அழுக்குனால வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவட்டியில நிறைய பேர்த்துக்கு குழந்தைகளுக்கு அரிப்பு வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் பேஷனா கச்சட்டி மாதிரி போடுறாங்கல்ல, அந்த ஆடையில என்ன பண்ணும், அழுக்கு தங்கி 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 அப்படியே அந்த கவட்டியில வந்து ஒரு விதமான படையை ஏற்படுத்தும். அதுதான் வண்ணாரப்படைன்னு சொல்றது. அந்த படையை ஏற்படுத்துச்சுன்னு வச்சுங்களேன், அரிப்பு வந்து நிக்கவே நிக்காது. அவங்க எந்த இடத்துல போய் அப்படியோ கையை வச்சு சொரண்டணும் அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அப்படி வருதா உடனே அந்த துணியை மாத்திட்டு டவுசர் டைப் மாதிரி போடலாம். இது அலர்ஜியை குணப்படுத்தக்கூடியதுதான், பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி. அப்ப அது மாதிரி போட்டோம்னா அந்த அந்த காடியில் இருக்கக்கூடிய அலர்ஜி நம்ம தோல்ல ஒரு அழுக்கை ஏற்படுத்தாது, அப்படியே அலர்ஜி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேம்பர்ஸ் மாட்டி விட்டுருப்பாங்க, அதுலயும் அலர்ஜி வரும். அப்புறம் குறிப்பா ஒரு சில பேர்த்துக்கு காய்கறிகளினாலும் அலர்ஜி வரும். காய்கறிகள் ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாப்பிட்டா அலர்ஜி வரும், ஒரு சில பேர்த்துக்கு மட்டன் சாப்பிட்டா அரிப்பு வந்துடும், ஒரு சில பாவக்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் கூட அலர்ஜி வரும். கண்டிப்பா இதெல்லாம் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, காய்கறிகளினாலும். அப்புறம் சீதோசன நிலையினாலும் அலர்ஜி வரும். இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கோம், வேற ஒரு உஷ்ணமான இடத்துக்கு போனோம்னாலும் அங்கேயும் அலர்ஜி வரும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அலர்ஜி வரும். காலங்கள் இடம் மாற்றங்களினால அலர்ஜி வரும். அப்புறம் மெயினா இந்த பூச்சிக்கடிகள்னால அலர்ஜி வரும். கொசுனால வரும், பூராங்கடினால அலர்ஜி வரும், பூரான் கடிச்சிருச்சுன்னா அது அலர்ஜி வரும், வண்டுகள் ஏதாச்சும் கடிச்சதுன்னா அலர்ஜி வரும். இந்த மாதிரி தீய வஸ்துகள் கடிச்சாலும் மேல அரிப்புகள் வரும். இதுல குறிப்பா ஒரு சில முக்கியமான நோய் இருக்கிறவங்களுக்கும் அந்த அலர்ஜி வரும். அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி நிறைய அரிப்புகள் வருது, ஒவ்வொரு விதமான அரிப்புகள் வரும். ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு சிவப்பா அரிப்பு வரும், ஒரு சில பேர்த்து பாத்தீங்கன்னா அந்த அங்கிள்ல இந்த கவட்டியில மட்டும் அரிப்பு வரும், ஒரு சில பேர்த்து பாத்தீங்கன்னா தொப்புல சுத்தி இந்த இடுப்பை சுத்தி வரும், ஒரு சில பேர்த்துக்கு அங்கிள் கவட்டியில வரும், ஒரு சில பேர்த்துக்கு பாதங்கள்ல மட்டும் அரிப்பு வரும். இப்படிலாம் ஒவ்வொரு சில இடத்துல அந்த வேர்வையினுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும் போதும் அல்லது அந்த கிருமிகளுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் போதும் அரிப்பு வரும். ஒரு சில பேர்த்துக்கு பாதங்கள், கை பாதங்களே வெடிச்சு போயிடும், அது ஒரு அலர்ஜி தான். கை பாதங்கள் என்ன பண்ணும், வெடிச்சுக்கிட்டே இருக்கும். கால் பாதங்கள் வெடிக்கும், பனிக்காலம் வந்துட்டா வெடிக்க ஆரம்பிச்சிடும். மேற்க காத்து அடிக்குதுன்னா அவங்களுக்கு காலில் வெடிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு அந்த சீதோஷன்ல ஒத்துக்காது. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அலர்ஜி வந்துட்டே இருக்கும். இந்த அலர்ஜியெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு, நிறைய முறைகளை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. சித்த மருத்துவ மூலிகைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி, இந்த அலர்ஜிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி சித்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் உண்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியேப்பட்ட அப்ப அம்மை நோய்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே ஒரு அலர்ஜி தாங்க. இப்ப இறைவனுடைய பேரை சொல்லி மேல கொப்பளமா இருக்கும், அது அம்மை நோய் தான், ஆனா அலர்ஜி நோய். அது இப்ப நீங்க உடனே டாக்டரை போய் பாருங்கன்றாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த அம்மை நோய்க்கு அற்புதமான மருந்து எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது அலர்ஜி நோய் தான் அம்மை நோயும்.
இப்ப ஒரு சில அரிப்புக்கும் இந்த ஸ்கோபியாசிஸ் சொல்லக்கூடிய சொறி சரங்குக்கும் தேவையான சித்த மூலிகை மருந்துகளை எப்படி தயார் பண்றதுங்கிறத இப்ப நான் விளக்கி காமிக்கிறேன். புரியுதுங்களா? நம்ம சொன்னது போல இந்த சீம அகத்தி எடுத்துங்க. இந்த சீம அகத்தியை நிறைய போட்டு மிக்சியில அடிச்சு சாறு எடுத்துங்க. சீம அகத்தி சாறு எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்றது குப்பைமேனி. இந்த குப்பைமேனியினுடைய சாறையும் எடுத்துக்கோங்க. குப்பைமேனியும் மிக்சியில போட்டு அடிச்சு சாறு எடுத்துங்க. இல்லைன்னா ஒரு கல்வத்துல போட்டு கடிச்சு சாறு எடுத்துங்க. அப்ப குப்பைமேனி சாறு, சீமகத்தி சாறு ஒவ்வொரு கப்பும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ரெண்டையும் கலந்து அற்புதமானதொரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். அரிப்புக்கு தேங்காய் எண்ணெயும் தடவலாம், ஆனா காய வச்சு தடவணும், அப்படியே தடவக்கூடாது. அப்ப இந்த மூலிகை சாறு ரெண்டையும் எடுத்து ஒரு தேங்காய் எண்ணெயில இது இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் எண்ணெய் 2 பங்கு எடுத்துக்கணும். எண்ணெய் 2 பங்கு. அப்ப அந்த தேங்காய் எண்ணெய் 2 பங்குல இந்த சாறு போட்டு அப்படி 4 பங்கு வந்துடும். அப்ப அது 2 பங்கு வர்றவரையிலையும் ஒரு தைலம் மாதிரி வர்றவரையிலையும் நல்லா காய்ச்சி திரும்பவும் வடிகட்டி ஒரு எண்ணெய் பதம் மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல எப்ப அரிப்பு வந்தாலும் அந்த இடத்துல தடவி பாருங்களேன், உடனடியாக எவ்வளவு பெரிய அரிப்பான நோயா இருந்தா கூட மாறிக்கும். அப்படி சக்தி வாய்ந்தது அதாவது இந்த குப்பைமேனி சாரும் இந்த சீமாகத்தியும். சீமாகத்தி தோல் நோய்க்குன்னே வந்த ஒரு மூலிகை. இது சீமாகத்தி பொடி கடையிலையும் கிடைக்குது. உங்களுக்கு தலை கிடைக்கணும்னா பொடியா வாங்கி அதை அப்படியே இதை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு கலக்கிக்குங்க. அப்புறம் இதே மாதிரி குப்பைமேனி தலையும் பொடியா கிடைக்குது. தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் வெளியில கிடைக்குது. இதெல்லாம் பொடியா வாங்கி கூட நீங்க எண்ணெயா காய்ச்சி அதை வச்சுக்கிட்டீங்கன்னா இயற்கையான ஒரு மூலிகை உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும். இது எவ்வளவு நாள் சார் தடவணும்? உங்க நோய் குணமாறவர்களையும் தடவிட்டே வாங்க. அதனால எந்த பாதிப்புமே வரவே வராது. இது ஏதாச்சும் ரியாக்ஷன் வரும் அல்லது ஃபுட் அலர்ஜி வரும், உடம்புக்கு ஏதாவது பெரிய தொந்தரவு பண்ண வரவே வராது. எக்ஸ்டர்னலிஸ் தான். எந்த ஒரு பொருளும் வெளி பிரயோகத்துல தடவும் போது நமக்கு எந்த விதமான தீங்கும் வரவே வராது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீங்கு வரவே வராது. இப்ப அற்புதமா நம்ம இதை பார்த்துட்டோம். எதை? சீமாகத்தி இதை பார்த்துட்டோம். இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், அம்மை நோய் அலர்ஜிக்கு தெரியும். மேல கொப்பளமா வர்றதுக்கு இங்க பாருங்களேன், வேப்பிலை இருக்கு. இதான் அரசின்னு சொன்னேன். இந்த வேப்பிலைய அம்மை நோய் வந்தவங்களுக்கு நல்லா கொஞ்சம் மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சி அதை அப்படியே என்ன பண்ணுங்க, மேல லைட்டா தடை விடுங்க. அதை கொஞ்சம் சுடு தண்ணியில இந்த வேப்பிலையை போட்டு வெயில்ல நல்லா கொதிக்க வச்சு இளம் சூடா இருக்கும்போது அவங்கள அந்த தண்ணியோட குளிப்பாட்டி விடுங்க. ஒரு வாரத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வலினாலேயோ அந்த அண்மைனாலேயோ யாரையும் உள்ள அலோட் பண்ணக்கூடாது அம்மை நோய் பட்டவங்க வீட்டுக்குள்ளார. ஏன்னா அவங்களால அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட இந்த குழந்தை விளையாடும் போது அந்த நோய் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு அது வரும். அப்படிதான் இந்த அம்மை நோய். அப்ப அவங்களுடைய மூச்சு காற்று, அவங்களுடைய ஒரு சுவாசத்தினுடைய சக்தியினால் அல்லது அவங்களுடைய ஒரு உணவு முறையினால கூட இவங்களுக்கு அம்மை நோயினுடைய அந்த வீரியம் அதிகமாகும். அதனால நம்மளே அம்மை நோய் பட்டிருந்தா வீட்டுல என்ன பண்ணணும், கால் கையெல்லாம் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு நேரம் வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள, அப்படிதான் வரணும். ஏன்னா கிருமி நாசினி நமக்கு அவங்களுக்கு தேவை. அதனால இந்த வேப்பிலை. அப்ப அந்த அம்மை நோய் சுத்தியில வேப்பிலையும் போட்டுருணும். அவங்கள பாயில படுக்க வைக்க கூடாது. ஒரு பெட்ஷீட் விரிச்சு போட்டு, அதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தா வாழை இலையை விரிச்சு போட்டு அதுல படுக்க வைக்கலாம். அம்மை நோய்க்கு ஆங்கிலத்துல தயவு செய்து மருத்துவத்துக்கு போயிடாதீங்க. மருத்துவம் இன்னும் முறையானது கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பயங்கர விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வேப்பிலையினுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த வேப்பிலையினால் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேப்பிலை காலையில ஒரு கொழுந்து, ஒரு வாரம் தொடர்ந்து வேப்பிலை கொழுந்து சாப்பிடுங்க, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள் அழிஞ்சு போயிடும். இந்த கிருமி பூச்சிகள்
அழிஞ்சு போச்சுன்னா தோல் நோயும் அழிஞ்சு போயிடும். இந்த கிருமி பூச்சிகள்னால கூட அரிப்பு வரும், ஆஸ்துமாவில அரிப்பு இருக்கும். இதெல்லாம் கிருமி பூச்சிகள்னால. இந்த பூச்சிகள் எப்படி சார் வருது? அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். ஒரு ஆட்டுக்கல் இருக்கு, அந்த ஆட்டுக்குள்ள 4 நாள் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. அந்த ஆட்டுக்கல்ல தண்ணி என்ன ஆகும்? அப்படியே அதுக்குள்ள புழு தானா வளரும். அது மாதிரி நம்மளுடைய மலத்தில் இருக்கும்போது மலம் அந்த மலை பையில தேங்கி இருக்கும்போது அந்த தானாக உற்பத்தி ஆகக்கூடியதுதான் அந்த கீரி பூச்சிகள் சொல்லக்கூடிய பூச்சிகள். அந்த பூச்சிகளுக்கு உன்னதமான மருந்து இந்த வேப்பிலை கொழுந்து. அப்ப எவ்வளவு நாள் சார்? ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாசம் விட்டுருங்க, அப்புறம் 3 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்பப்ப அந்த மாதிரி பிரச்சனை அரிப்புகள் வருதோ அப்ப எடுத்துக்கோங்க. வேப்பிலை குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கலாம், சங்கில நல்லா கலக்கிக்குள்ள கொடுக்கலாம், கீரி பூச்சி வெளியே வந்துடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிகமா பால் கொடுக்குறோம், அதிகமா ஸ்வீட் கொடுக்குறோம், அதிகமா சாக்லேட் அதுங்க அறியாமலே சாப்பிடுது. அப்ப தானே அந்த பூச்சி உற்பத்தி ஆகும். அப்ப இதுக்கு தேவையானது இந்த மாதிரி இதுல கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம். அதனாலதான் இப்ப நிறைய இடத்துல எல்லாம் கூட பூச்சி மாத்திரைகள் தனியா கொடுக்குறாங்க. அதான் வயிற்றுக்குள்ள பூச்சி இருக்கிறதுனால அரிப்புகள் வரும், ஜீரண மண்டலம் வேலை செய்யாது, சோவை பிடிக்கும். அப்ப இதுக்கு தீர்வு இந்த அற்புதமானது நம்மளுடைய வேப்பிலை குழந்து. இப்படிதான் நம்ம அதை பயன்படுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கொசு கடிச்சிருச்சு சார், பயங்கரமா அந்த இடத்துல அப்படியே அரிச்சிச்சு. உடனடி நிவாரணம் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே வேணாம், நம்ம சால்ட் வீட்டுல எப்பவுமே இருக்கும். அதாவது உப்பு, கல் எடுத்துக்காதீங்க, இந்த தூள் உப்பு எடுத்துங்க. இந்து உப்பு இல்ல, சாதா உப்பு. அந்த உப்பு எடுத்து அந்த கடிச்ச இடத்துல கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விடுங்களேன். தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த கொசு என்ன தெரியுங்களா பண்ணும்? தன்னுடைய உமிழ்நீரை கொஞ்சம் நம்ம தோலுக்குள்ள விட்டுட்டு, மிருதுவா இருக்குன்னு நினைச்சுன்னா அதை விட்டுட்டு திரும்ப கடிக்கும் போது தான் நமக்கு அந்த அரிப்பு வரும். அப்ப அதுக்குள்ள இருக்க நீர் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அரிப்பு வந்துடும், கொசுக்கடி அரிப்பு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே உப்பு எடுத்து கொஞ்சம் அந்த இடத்துல தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த அந்த கொசு வீட்டில இருந்து வரக்கூடிய நீர் உடனடியாக அந்த அரிப்பை உடனே நிப்பாட்டும். ரொம்ப அற்புதமானது, எளிமையா. கொசு கடிச்சிச்சு தட்டிக்கிட்டே இருக்கும், அரைச்சிக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு அந்த உப்பு எடுத்து தடவிடுங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, அப்படியே தானா சரியா போயிடும். அப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல போட்டு கூட கை அலம்பிக்கலாம். ஐயோ உப்பு போட்டா பிசு பிசுத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து அதை போட்டு நம்ம கை அலம்பிக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் இப்படி பண்றோம். இப்ப ஒரு கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு அல்லது ஒரு நம்ம இந்த பூராங்கடிச்சிருச்சு அப்படின்னா, பூராங்கடிக்கு மேல சிட்டையா தடிப்பு தடிப்பா வராது, அரிப்புலாம் வராது, அப்படியே தடிச்சு போயிடும். அதே பாத்தீங்கன்னா பாம்பு எப்படி ஒரு சேடலா இருக்கோ அந்த மாதிரி சேடலா அதுக்கு வந்துடும். அப்ப இதுக்கு என்ன சார் மருந்து மூலிகையில இருக்கா? இருக்கு. ஒண்ணு வேணாம், ஒரு 3 நாளைக்கு ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துங்க, அந்த வாழைப்பழத்துல ஒரு ஓட்டையை போட்டுருங்க. வாழைப்பழத்துல ஓட்டையை போட்டு ஒரு 10 மிளகை உள்ள போட்டு அந்த வாழைப்பழத்தோட மிளகை சாப்பிட்டுங்க. ஏன் சார் வாழைப்பழம் சேர்க்கணும்? அந்த மிளகு காட்டு இல்லாம இருக்கிறதுக்கு. ஒரு 3 நாளைக்கு நீங்க சாப்பிடுங்களேன், அந்த தடிப்பு எங்கேயோ பறந்து போயிடும். மிளகுக்கு அவ்வளவு பவர் உண்டு. விஷத்தை முறிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தில் உயர்ந்த மருத்துவம் மிளகுதான். அது காட்டமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த மிளகுக்கு உண்டு. என்ன பண்றோம்? வாழைப்பழத்தை எடுத்து, எங்க கிராமத்துல எல்லாம் அப்படிதான், உனக்கு பூரா அடிச்சிச்சா அங்க ஒரு பெரிய ஒரு மருந்து தரார், போய் குடிச்சிட்டு வானா, அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. வாழைப்பழம் ஒண்ணு வாங்கிட்டு வாம்பாரு. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்க மிளகு எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி பாதி வாழைப்பழத்தை எடுத்துட்டு பால் ஓட்ட போட்டு அதுல மிளகு கொடுத்து 3 நாளைக்கு வந்து சாப்பிட்டு பண்றாரு. 3 நாள்ல அந்த அரிப்பு நின்று போயிடும். அதுவும் ஒரு சில பேர்த்துக்கு பௌர்ணமி அமாவாசைனால அந்த மாதிரி வரும். அப்ப என்ன சார் பண்ண முடியும்? 3 அமாவாசை தொடர்ந்து எடுத்துங்க, வேற வழி இல்லை. அதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா குணப்படுத்தவே முடியாது. மிளகு மட்டும்தான் அந்த பூராங்கடி, வண்டுகடி, பூச்சிக்கடிக்கு குணம். அதே தோல் நோயும் கேட்கக்கூடிய சக்தி அந்த மூலிகையான மிளகுக்கு உண்டு. புரியுதுங்களா? மிளகு அப்போலோ சக்தி உண்டு, மிளகுக்கு எதிர்ப்பு சக்தி, விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்புறம் இப்ப தைலத்துக்கு வரும். இப்ப அந்த பாத்தீங்கன்னா கடுகெண்ணெய், இந்த கடுகெண்ணெயும் தடவலாம். கடுகுல காய்ச்சின எண்ணெய், இது நம்ம காய்ச்ச முடியாது, இது தனியா கம்பெனிக்காரவங்க கடுகு எண்ணெய் காய்ச்சி இதை நம்ம சொரியாசிஸ் நோய்க்கு, இந்த
படை சிறங்கு நோய்க்கு இருக்கலாம். அதை விட வெப்பாலை தைலம் கிடைக்கும். நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். வெப்பாலை தைலம் உயர்ந்த மூலிகை மருந்து. வெப்பாலை கிடைச்சா கூட வாங்கிட்டு வந்து அதை சாறு எடுத்து அதோட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து மஞ்சப்பொடி கொஞ்சம் கலந்து அதை அப்படியே எண்ணெயில நல்லா தேங்காய் எண்ணெயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு அற்புதமான மருந்து எவ்வளவு பெரிய தோல் வியாதியா இருந்தா கூட குணமாயிடுங்க. அப்படி ஒரு அற்புதமான மருந்து இந்த வெப்பாலை தைலம். ஆனா இது இப்ப கடையில வெப்பாலை தைலம் விக்குது. நிறைய பேத்துக்கு நான் கொடுத்த அந்த வெப்பாலை தைலம் தடவி குணமாயிருக்காங்க. படப்படையா இருக்கும். ஆனா அவங்க வெப்பாலை தைலம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து தடவி அந்த வெப்பாலை தைலத்தை குணப்படுத்தியிருக்கேன். ஆனா அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு தேவைப்படணும். கரப்பாம்பொருள்னு சொல்லக்கூடிய இந்த மட்டன் திங்கக்கூடாது, கத்திரிக்காய் அதிகமா சாப்பிடக்கூடாது, அதை விட நிலக்கடலையே சுத்தமா அவாய்ட் பண்ணணும். அந்த கரப்பான் அரிப்பு இருக்கிறவங்க கடலைகள் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு நான் ஒரு பொருள் சாப்பிட்டேன், இந்த பொருள் சாப்பிட்டோன்னே எனக்கு அரிப்பு வருது. அப்ப என்ன இன்னைக்கு சாப்பிட்டோம்? சிந்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாள் அதை அப்படியே ஒதுக்கணும். ஒதுக்கிட்டோம்னா நமக்கு அந்த தோல் அரிப்பே வரவே வராது. உணவுகளால் வரும், கண்டிப்பா அரிப்பு வரும். ஏன்னா அது ரத்தத்தோட போய் கலக்கும் போது அந்த செல்களினுடைய தாக்கங்கள் வரும்போது அந்த நரம்புகளினுடைய ரோமங்களினால் நமக்கு அரிப்புகள் வரும். ஆனால் குறிப்பாக ஆடைகளினாலும் உணவுகளினாலும் சீதோசனத்தினுடைய மாற்றங்களினாலும் 100% வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவும் பரம்பரையா வருமா சார்? வரும், அதுலன்னு சொல்ல முடியாது. தாய்க்கு இருந்துச்சுன்னா, தந்தைக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு தந்தைக்கு இருந்துச்சு. அவர் குழந்தைய பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு 5 வயசுலயே அந்த குழந்தைக்கு அதே மாதிரி இருந்துச்சு. அப்ப ஜெனிட்டிக்கா அந்த அணுக்களுடைய சக்தியில அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் அந்த குழந்தைக்கும் வந்திருக்கு. மேல சிட்டையா இருக்கும், அந்த குழந்தைக்கு சிட்டையா வந்துருச்சு. நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கோம், செதிலா இருக்கும். அப்ப அதையும் குணப்படுத்துறதுக்கு இந்த வெப்பாலை தைலம் இருக்கு, உணவு கட்டுப்பாடு இருக்கு, காற்றோட்டமான இடம் இருக்கு. நமக்கு எது தேவையில்லையோ அதை ஒதுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த குப்பைமேனி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சாந்தா அரைச்சு கூட இந்த அதாவது கவட்டியில வர அரிப்புக்கு கூட நைட்ல தடவிட்டு படுத்தோம்னா ரொம்ப நல்லா கேட்கும். கால் பாதத்துல வெடுப்பு இருக்கிறவங்களுக்கு குப்பைமேனி மட்டும் கூட தடவலாம். கால் வெடுப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கலாம், அது கிருமி நாசினி. கால் வெடுப்பு இருக்கிறவங்களுக்கு, கை வெடுப்பு இருக்கிறவங்களுக்கு, பனி வெடுப்புன்னு சொல்லுவாங்க கையில, இவங்களா அந்த குப்பைமேனி அரைச்சி நைட்ல தடவிட்டு படுத்தோம்னா கண்டிப்பா மாறிக்கும். அதே போலதான் மருதாணின்னு சொல்லக்கூடியது. அந்த மருதாணி நோய் தீர்க்கக்கூடியதுதான். மருதாணி என்ன சார் பயன்படுத்தலாம்? அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயில உதட்டுல வெள்ளையா வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரவும். அது ஒரு விட்டமின் கோளாறுனாலையும் வரும். வைட்டமின் அதாவது சூரிய சக்தி அதிகமா கிடைக்காதனாலே அந்த தோல் நோய் வரும். வெண் குஷ்டம்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை தழும்பு நோய் என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்றது கூட தப்பு, வெள்ளை தழும்புன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை தழும்பு நோய் ஜெனட்டிக்காவும் வரும், அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்தாலும் அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்தா உயிருக்கு ஆபத்தா? அதெல்லாம் கிடையவே கிடையாது, உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது. இது எக்ஸ்டர்னல் பவர். வெள்ளை தழும்பு நோய் வந்தா கொஞ்சம் அவங்களுடைய மாற்றங்கள் அடுத்தவங்கள்ட்ட மாறி தெரியும், மேல்புறம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். இதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா நிச்சயமாக அவங்களை குணப்படுத்திடலாம். அதுக்கு தேவையானதான். இப்ப ஒரு கையில காலில் வருதுன்னா தொடர்ந்து 1 வருஷத்துக்கு மருதாணி போட்டுட்டே வாங்க. அந்த மருதாணி பட அந்த இடம் அப்படியே கலர் மாறிக்கும். அந்த மருதாணியில ஒரு வைட்டமின் இருக்கு, அது கிடைக்க 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 அந்த மருதாணினால அந்த வெள்ளை தழும்பு அப்படியே மாறிக்கும். அல்லது நம்மளுடைய சூரிய ஒளியில அந்த காற்று நெல்லுங்க, அதுக்கு நிறைய மருந்துகள் இப்ப வெள்ளை தழும்புக்கு வந்துருச்சு. அந்த வெள்ளை தழும்புகளுக்கு நிறைய மூலிகைகள்லாம் வந்துருச்சு. ஆனா அதுக்கும் உணவு கட்டுப்பாடுகள் தேவை. அதை விட முக்கியமா இந்த வெள்ளை தழும்பு வந்தவங்களை இந்த வெப்பாலை தைலம் தடவுங்க, அல்லது தேங்காய் எண்ணெய் நிறைய தடவிட்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அது ஏன் சார்? அந்த தோலுக்கு தேவையான ஒரு விட்டமின் இல்லை. இப்ப எப்படி ஒரு முடி, தலை முடிக்கு அந்த ரோமத்துக்கு தேவையான வைட்டமின் ஹீமோகுளோபினோ போலிக் ஆசிட்டோ இல்லைன்னா
அந்த முடி என்ன பண்ணும், கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொட்ட ஆரம்பிக்கும், அல்லது ஷாம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல்னால கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கருவேப்பிலை, இந்த சோத்துக்கத்தலை, மற்றபடி இந்த மாதிரி குமரின்னு சொல்லக்கூடிய சோத்துக்கத்தலை, இந்த மாதிரி உணவுகள், பேரிச்சம்பழம், இது மாதிரி அதாவது போலிக் ஆசிட், விட்டமின் B12, ஹீமோகுளோபின் அணுக்கள் உள்ள முருங்கைக்கீரை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோமங்களுக்கு சக்தி அதிகமா கொடுக்கும். அதை விட ரோமத்துக்கு செம்பருத்தி அற்புதமா அந்த ரோமத்துக்கு சக்தி கொடுக்கும். செம்பருத்தி நம்மளே மென்னு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 செம்பருத்தி சாப்பிடுங்க, ரோமத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட முக்கியமானது கருவேப்பிள்ளை. அதை நம்ம தூக்கி போட்டுறோம், தூக்கி போடவே கூடாது. அந்த கருவேப்பிள்ளை நம்ம சாதத்தோடையோ அல்லது தோசையோடையோ சேர்த்து நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்டோம்னா அதுல அவ்வளவு போலிக் ஆசிட் இருக்கு, அவ்வளவு விட்டமின் இருக்கு, பப்பாளியில இருக்கு, இவ்வளவு சத்து உள்ளது. இந்த உடம்புக்கு, இந்த ரோமத்துக்கு, தோல் நோய்க்கு தேவையானதான் எடுத்துக்கணும். அதிகமா இந்த தோல் நோய்க்கு என்ன வைட்டமின் சார் தேவை? டி தான் தேவை. வைட்டமின் B1 தேவை. வைட்டமின் B1ங்கிறது எதுல கிடைக்கும்? கொய்யா பழத்துல இருக்கு, பப்பாளி பழத்துல இருக்கு, அன்னாசி பழத்துல வைட்டமின் C இருக்கு, அதுல B1 இருக்கு. குறிப்பிட்ட காய்கறிகள்ல B1 அதிக சத்து கிடைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடியது. உலர்ந்த திராட்சையில இருக்கு, இதெல்லாம் B1 சத்து. வைட்டமின் டி இருக்கு. வைட்டமின் டி கொஞ்சமா கிடைக்கும், ஆனா சூரிய ஒளியில தான் அதிகமா கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா உறுதியாக நமது தோல் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்கோபியாசின் சொல்லக்கூடிய சொறி சிரங்கு நோயிலிருந்து நம்மளை காத்து கொள்ளலாம். இது இல்லாம சோப்பு என்ன சோப்பு சார் போடணும்னு ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வேணாம், நீம் சோப்பு கிடைக்கும். நீம் அதாவது வேப்பிலை சோப்புன்னே தனியா கிடைக்கும். அதை வாங்கி கண்டினியூவா நீங்க பயன்படுத்துங்க. வேற ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, கெமிக்கல் விற்கிறாங்க, குறைந்த வெளியில விற்கிறாங்கன்னு நீங்க வாங்கி பயன்படுத்தாதீங்க. நீம் சோப்பு பயன்படுத்தீங்கன்னா, வேப்பிலை சோப்பு பயன்படுத்தினா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல் சம்பந்தப்பட்ட அரிப்புகள் இருந்தா கூட அந்த நீம் ஒரு 10 நிமிஷம் மேல போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சீங்கன்னா அந்த நீம்னால உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரிப்புகள் எல்லாமே குணமாகறதுக்கு 90% இல்ல 100% நீம் சோப்பு இருக்கும். அது குணப்படுத்திடலாம். அந்த காலத்துல எல்லாம் வேப்பிலையை வச்சுதான் கதர் சோப்பே தயார்படுத்தினாங்க. கதர் சோப்புன்னு அந்த காலத்துல அப்பதான் ஃபேமஸ். இப்பதான் சர்ஃப் எக்ஸல், குயிக் வாஷ் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனா கதர் சோப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன் சார் கதர் சோப்பு ஆடைக்கு பயன்படுத்தினாங்கன்னா, அந்த ஆடையில வரக்கூடிய அலர்ஜிய அந்த கதர் சோப்பு நீக்கிடுது. அப்ப கதர் சோப்புக்கு எவ்வளவு சக்தி உண்டு பாத்தீங்களா? நம்ம நினைச்ச கதர் சோப்பு ஏதோ சும்மா விற்பனைக்கு அப்படிதான். கதர் சோப்புக்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த ஆடையில வரக்கூடிய அலர்ஜி கிருமியை நீக்கக்கூடிய ஒரு சக்தி கதர் சோப்புக்கு உண்டு. ஆதி காலத்துல கதர் சோப்பு தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. இப்ப போடுற கெமிக்கல்னாலதான் ஆடையினுடைய ஆயில குறைஞ்சு போகுது. என்ன பண்ண முடியும்? அதாவது இப்ப வரக்கூடிய இந்த சர்ஃப் எக்ஸல் மற்றபடி எத்தனையோ சோப்பு வருது. இதனால என்ன ஆகுது? ஆடை ஆயில குறைஞ்சு போகுது. ஆனா கதர் அப்படி கிடையாது. கதர் சோப்பு கிருமிகளை, அதாவது அதனுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த கதர் சோப்புக்கு இருந்துச்சு. அதனால அந்த கதர் சோப்பை பயன்படுத்தணும். அது போல இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த முறையில நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா, அதாவது ஒவ்வாமைங்கிற அலர்ஜி நுரையீரலை பாதிக்கும். அந்த அலர்ஜிக்கு என்னென்ன முறைங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பலூன் ஊதுறது கண்டிப்பா பயன்படுத்தணும், நம்ம நல்லது. ஆனா ரொம்ப மூச்சுத்திணறல் வருது சார், படியேறமில்ல சார், அப்போ உங்களுக்கு ஏதாவது ரத்த அழுத்தம் இருக்கா அல்லது ஏதாவது நீரிழிவு நோய் இருக்கா அப்படிங்கிறத ஒரு பயன்படுத்திட்டு பார்த்துட்டீங்கன்னா, இதயத்தில் கோளாறுகள் இருந்தாலும் படி ஏறும்போது மூச்சு திணறல் வரும். அதாவது ஈஸ்னோபிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடியது. அது WBCல கண்டுபிடிச்சா வெள்ளை அணுக்கள்ல அந்த ஈஸ்னோபிலியா எவ்வளவு பவர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். குறிப்பிட்ட அளவுதான் இருக்கணும், ஒரு 2.4 தான் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல ஒரு 8 பாயிண்டோ 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸ்னோபிலியா இருக்குன்னு. அந்த ஈஸ்னோபிலியா தான் நம்ம நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு கிருமி. ஈஸ்னோபிலியாவை நாம் குணப்படுத்துவதற்குத்தான் உணவு முறைகள், பயிற்சி முறைகள், சுகாதார முறைகள், அந்த அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஈஸ்னோபிலியாவை குணப்படுத்தலாம்.
ஆனா 100% பேருக்கு இந்த பிரத்திங் நோய் இருந்துட்டே இருக்கு. இது முழுமையாக குணப்படுத்தணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடும், மூச்சு பயிற்சியும், யோகா பயிற்சியும், தியான பயிற்சிகளும், மற்றபடி சுகாதாரமான நிலைகளையும் ஏற்படுத்திட்டு வந்தோம்னா உறுதியாக அந்த இஸ்னோபிலியா பிரத்திங் ட்ரபிள நம்ம குணப்படுத்தலாம். இதுதான் உண்மையும் கூட. இன்னும் சொல்ல போனா அதுக்கு கற்பூராதி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. அந்த கற்பூராதி தைலத்தை எடுத்து நெஞ்சு முதுகுலாம் நம்ம தடவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரத்திங் மூச்சு வாங்குறது கூட கண்ட்ரோல் ஆகும். கடையில கேட்டா கிடைக்கும் கற்பூராதி தைலம்னு. நம்ம கற்பூரத்தை தைலமா தயார் பண்றது முறைகள் தெரியாது, ஆனா அங்க கடையில கிடைக்கும் கற்பூராதி தைலம்னு. அந்த தைலத்தை வாங்கி முதுகு பக்கம் நெஞ்சு பக்கம் தேய்ச்சிட்டோம்னா மூச்சு வாங்குறது, பிரத்திங் பண்றது நல்ல கிடைக்கும். இதுல இன்னொரு அற்புதமான மருந்தும் இந்த நம்ம நுரையீரலுக்கு உண்டு. யூக்கலிப்டஸ் தைலம். தலையும் கூட ஒருத்தருக்கு சளி பிடிக்குது, ஈஸ்னோபிலியா இருக்குன்னா யூக்கலிப்டஸ் தைலத்தை பயன்படுத்தலாம். அந்த இலையை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிக்கலாம். ரொம்ப ஆவி பிடிக்கலாம். மணல்ல போட்டு நல்லா அந்த யூக்கலிப்டஸ் தலையை போட்டு நல்லா வதக்கி அந்த ஆவியை மூச்சுல பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு பிரத்திங் நிறைய நல்ல மூச்சு காத்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம். அப்ப யூக்கலிப்டஸ் தைலமும் நமக்கு ஒவ்வாமை நோயை, அலர்ஜி நோயை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு நோயிலிருந்தும், ஒவ்வாமையிலிருந்தும், நம்மளுடைய அரிப்பு நோய்களிலிருந்தும் குணப்படுத்துவதற்கு நம்மை நாமே அறிந்து அடிப்படையான என்ன அதுக்கு நமக்கு ஒத்துக்கலையோ, என்ன நமக்கு அலர்ஜி வருதோ அதை முறைப்படி நாம் தடுத்து விட்டோம் என்றால் இந்த 2 விதமான நோயிலிருந்து பரிபூர்ணமான குணம் அடையலாம். அது உண்மையும் கூட. அது நம்மளுடைய சித்தர்களிலிருந்து, பல மூலிகைகளினுடைய ஆராய்ச்சிகளிலிருந்து நமக்கு நிறைய ஒரு தத்துவங்களை வழிவகுத்து கொடுத்து போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றிகள் பல கூறியும், இந்த அற்புதமான தருணத்தில் யூடியூப்பில் கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த குருவுருள் ஆன்மீக மைய பிரபஞ்ச பேராற்றலுக்கும் அனைவரையும் இதை பகிர்ந்து அனைவரும் பலனடைய செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த தருணத்தில் அடியேன் மாந்துரை சிவமதி லட்சுமி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.